வெல்கம் டு ஜியாம் ஃபுட் காம்பி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷு மார்னிங் டிஃபனுக்கோ லஞ்சுக்கோ டின்னருக்கோ எந்த டைம்லேனாலும் சாப்பிட்லாம். இதுக்கு பேர் சேவை. இதை இட்லி அரிசி வச்சு செய்வாங்க. இது கூட காம்பினேஷன் சிக்கன் கறி சூப்பராக இருக்கும். வெஜிடேரியன்னா புளிச்சேரியோ சட்னியோ வச்சு சாப்பிடுவாங்க. சேவை பண்ணுறதுக்கு நம்ம இட்லி அரிசியை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். இதை கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த அளவு நைஸாக அரைக்கும். நம்ம அரைச்ச மாவை இட்லி மாதிரி அவிக்க போகிறோம். இடியாப்பத்துக்கு நமக்கு புளிஞ்சு வேக வைப்போம். இது வேக வச்சுட்டு புளியணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். முன்னாடி ஒரு பாத்திரத்தில் போட்டு மாவை நல்லா கிண்டுவாங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இதை ஒரு 10 to 12 minutes நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம வெந்திரிச்சா பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. அவிச்சதை எடுத்துட்டோம். இதை நம்ம சூடாகவே புளிஞ்சிடணும். ஆறி புளிஞ்சால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை தனியாக புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்கள் வீட்டில் யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி சூப்பரான சேவை ரெடி ஆயிடுச்சு. புளிசேரி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் தேங்காய் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சது இந்த பாத்திரத்தில் விட்டுடலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக பாயில் ஆகாத வரைக்கும் நம்ம சூடு பண்ணிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே நல்லா சூடாகிடுச்சு. இப்படி இந்த லைட்டாக இப்படி பபிள் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சிக்கலாம். அது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு போட்டுடலாம். பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. நம்ம இதில் வத்தல் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். லைட்டாக கடுகு தாளிச்சதை நம்ம புளிசேரியில் போட்டுடலாம். புளிசேரி கொஞ்சம் ஆறினோன்னா அதில் நம்ம கொஞ்சம் தயிர் கடைஞ்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளிசேரி ரெடி ஆயிடுச்சு. சேவையும் புளிசேரியும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் சிக்கன் குழம்பும் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், ஆனால் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.